ஆனா துணி கடைக்கு போனா கூட இப்படி பில் போடாத இப்படி பிரிச்சுட்டு மூளைக்கு போட்டு போக மாட்டீங்க. எல்லாரும் ஒரு ஷாப் வச்சிருந்தாலோ இல்ல சாரி பிசினஸ் பண்ணாலோ இப்படி பண்ணுவோமா அப்படின்னு யோசிக்கணும். பில் போட்டு பிரிங்க, இல்ல கன்ஃபார்ம் பண்ணி பிரிங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு கஸ்டமர் தான். அவங்க வந்து கேட்காத இருக்காங்க. ரொம்ப நல்ல மனசு அவங்களுக்கு உண்மையா. இதுல சண்டை போடுவாங்க நம்ம கிட்ட. அவங்கள வச்சு கம்மி அழகா ட்ரெஸ் அப் பண்றா, அப்படி வரா இப்படி போறான்றதா அது மட்டும் தான் எனக்கு பெயினா இருக்கு. இது கூட தாங்கிப்போம் போல. எல்லாருக்கும் எப்படி தெரியுதுன்னா ஓகே குரூம்டா வந்து நிக்கிறாங்க அப்படின்னு. உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது நான் சோகமா வீட்டுல ஒரு நைட்டி போட்டு கொண்ட போட்டா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஒரு ஃப்ரெஷ் அப்பா தான் நான் வரணும். அண்ட் எல்லாரும் நீங்க என்ன பார்த்து அட்மையர் ஆயிருக்கீங்க. நீங்க பக்கத்துல இருக்கவங்க கேட்கறாங்க, நான் ஆர்வமா வாங்கிடுறாங்க, எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல போட்டுறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இந்த எக்ஸ்போன் இல்லை, எல்லா எக்ஸ்போலையும் சொல்லிட்டேன். பட் உங்களே ஒருத்தர் சொல்லும் போது ரொம்ப தேங்க்ஸ். சீரியஸா ரொம்ப தேங்க்ஸ். ஒரு வேலை ஆளுங்க பார்த்த மாதிரி கண்டிப்பா எல்லாருமே நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். கண்டிப்பா அதுல மாற்றமே இல்லை. அதுதான் போய் பேசிட்டு வரேன். எனக்கு வந்து எப்பவுமே என்னோட ஃபேமிலி அண்ட் என்னோட டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் மேம். அதுலலாம் நான் குறை சொல்ல மாட்டேன். திட்டினாலும் சாயங்காலம் வந்து பசங்களாம் பேசுவாங்க.